ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி மாமரத்து விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளதால் எல்லாமே விவசாயிகள் அனைவருமே மாமரத்தை காப்பாற்றினா போதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எதுவுமே சரியான ஒரு ஈல்டு கிடையாது. எந்த மரத்துலேயுமே ஒரு சரியான ஒரு காப்புத்தன்மை இல்லவே இல்லை. வெயில் அதிகமாக இருக்கிறனால மரமே பார்த்திங்கன்னா ரொம்ப காயிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நிறையா விவசாயிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு மரத்தை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மரம் ரொம்ப அவசியம். அதனால் நீங்கள் தண்ணி வாங்கி டிராக்டர்லேருந்து விடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ அந்த மரத்தை பாதுகாத்துருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தண்ணி வாங்கி விடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மரம் கண்டிப்பாக காஞ்சிரும். அதனால் நீங்கள் பார்க்காதீங்க, டிராக்டரில் வாங்கினாவது தண்ணி விடுங்க. நம்ம தோட்டத்தில் யார் தோட்டத்துலேயும் சரியாக யாரும் இன்னும் தண்ணி விடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு எந்த விவசாயிகளுமே தண்ணி விடாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் யாருமே தயவு செஞ்சு தண்ணி விடாமல் இருக்காதீங்க. ஏன்னா நம்ம தோட்டத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க. உள்ளே பூந்து பார்த்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு 20-30 மரம் ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி இலையெல்லாம் கொட்டி துளிர் எல்லாமே கருகிருச்சு. மரமே கருகிருச்சு. அது மறுபடியும் வருமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக இருக்குது. அது மாதிரி யாரும் விட்டுறாதீங்க. எல்லா ஏரியாவிலையுமே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்காங்க. ஏன்னா இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் கண்டிப்பாக வரத்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கிளைமேட்டு சரியில்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. எந்த இதில் பார்த்தாலும் சரி, அப்படியே நமக்கு காய் வந்தாலும் இந்த மாதிரி கருகி அந்த பிஞ்சு எல்லாமே கீழே கொட்டிடுது. ஒரு சில காய்கள் மட்டும்தான் நிற்கிது. எல்லாமே ஃபுல்லாக பிஞ்சு எல்லாமே கீழே கொட்ட ஆரம்பிச்சிருது. தண்ணி இல்லாதனால, சரியாக வெயில் அதிகமாக உள்ளதுனால எல்லாமே கீழே கொட்ட ஆரம்பிச்சிருது. பாருங்கள், நம்ம வீடியோவில் பாருங்கள். நம்ம தோட்டத்தில் எல்லாமே அந்த மாமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். எல்லாமே கீழே அங்கங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக காயாக தான் கிடக்கும். பிஞ்சு எல்லாமே கீழே இருக்கும். ஓரளவுக்கு பிஞ்சு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இமாம்பஸு, இந்த வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான அல்போன்சா, இந்த வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது. மார்க்கெட்டுக்கு இன்னும் வரல. போன வருஷம்லாம் நாங்கள் இந்த டைமில் இமாம்பஸு எல்லாமே மார்க்கெட்டுக்கு அல்போன்சா எல்லாமே மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எந்த இமாம்பஸில் பார்த்திங்கன்னா பெருசாக வரத்தே இல்லை. ஒரு 80 மரம் இருக்குது. 80 மரத்துலேயும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரிய காயில் ஒரு மரத்துக்கு பார்த்திங்கன்னா 4 காய் 5 காய் இருக்கிறதே பெரிய விஷயம். 10 காய் அதிகபட்சம் இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில மரத்தில் காயும் இல்லாமல் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே கொட்டிருச்சு. வெயில் பயங்கரமாக இருக்கனால முடியல. அதனால் நாங்களும் போரில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. கிணத்துல சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. அதனால் நாங்களும் பார்த்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி பிஞ்செல்லாம் கருக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி வெம்பிடுது. சரி, பிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நாம் மரத்தை இந்த வருஷம் காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் நாங்கள் இப்போ எல்லா விவசாயிகளுமே தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் பெரும்பாலான விவசாயிகள் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக தண்ணி வாங்கி விடுங்க. ஏன்னா மழை கண்டிப்பாக இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு வர மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை. அதனால் நாம் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோமா, அதிகபட்சம் 15 நாளில் நம்ம இத்தனை வருஷத்து உழைப்பான மரமே கண்டிப்பாக கருக ஆரம்பிச்சிரும். யாருமே இலை கீழே கொட்டி கருகிற அளவுக்கு தயவு செஞ்சு விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. வேறு வழியே இல்லை. இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டேஜில் தென்னை மரம் எப்படி அழிஞ்சு எல்லாம் கருகுனுச்சு, அது மாதிரியே இப்போ மாமரமும் கருகி அழிஞ்சிட்டு வருது. அதை பெருசும் தவிர்க்கணும்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி விடுங்க. வாய்க்காலில் ஃபஸ்ட்டு தண்ணி வாய்க்கால்லையே விட்டுருங்க. நாங்கள் அப்படி தான் விட்டோம். வாய்க்கால் ஏற்கனவே போட்டிருந்தனால அந்த வாய்க்கால்லையே தண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்தது 4ஆவது நாள் ஃபஸ்ட்டு தண்ணி வாய்க்காலில் விட்டுட்டோம். 4 நாள் கழித்து மறுபடி ஒரு தண்ணி பைப் போட்டு டிராக்டர்லேருந்து எல்லாமே நம்ம விட்டோம். இது வரலும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20 டிராக்டர் தண்ணி விட்டுருப்போம். சராசரியாக இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் தண்ணி பார்த்திங்கன்னா 1200 ரூபா வருது. மரத்தை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லா விவசாயிகளும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் எந்தெந்த ஏரியாவில் காயுது
என்னங்கிறத உங்களோட பகுதியிலையும் இது மாதிரி மரம் ஏதாவது காயுது அப்படின்னா நீங்கள் விவசாயிகளுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். மரத்தை வந்து யாருமே காய விட வேண்டாம். மழை வரும்னு எதிர்பார்க்க வேணாம். எல்லோரும் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டால் மரம் நல்லா ஓரளவுக்கு செழிப்பாகவே இருக்கும். இல்லை நம்ம அப்படி தண்ணி விடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக மரம் வந்து பட்டு போயிடும். நிறையா மரம் இப்படி அழிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு யாரும் அழிய விட்டுறாதீங்க. இது வந்து 4 பேர் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பகுதியிலையும் எப்படி இருக்குங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சேலம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பக்கம் எல்லாமே இப்படி மரம் அழிஞ்சிக்கிட்டு வருது. இதை வந்து எல்லா விவசாயிகளும் தண்ணி விட்டு மரத்தை காப்பாற்றுங்க. யாரும் வந்து மரத்தை வந்து காப்பாற்றாத விட்டுறாதீங்க. நன்றி. தேங்க்யூ.